ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை குல்ஃபின்ற ஒரு கடைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட தான் வந்து இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ சொல்லிக்கிறேன். எங்க எஸ்பிஎம் காலேஜ்ல வாத்தியாரா இருந்தாரு. இது அது இல்ல. ஐயோ, வாத்தியாரா இருந்தாருதான். ஆனா இப்ப எங்க இருக்காரு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, எதுனால என்னை காலேஜ் விட்டு நீங்க கடை வச்சுக்க? உண்மையை சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? ஹலோ மக்கள், இப்ப நம்ம வெளியில பார்த்த உடனே வந்தாச்சு. ஒரு அண்ணனா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியாது. கேக்குறவன் கேனா கேரம் போர்ட கண்டுபிடிச்சு கே ரவிக்குமார் நீ ஃபர்ஸ்ட் எங்களோட காலேஜ் வாத்தியாரா இருந்தாரு. வாத்தியாரா இருந்து இப்ப அண்ணன் வந்து சொந்தமா இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம், குழப்பத்தை புழுத்த வழியலாம். மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. ஒவ்வொரு ஃப்ளேவரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுன்னு எனக்கே தெரியல மக்களே. ஸோ திண்டுக்கல் மக்கள் கண்டிப்பாக வந்து ஒரு டைம் மாதிரி ஐஸ்கிரீம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா?